Hello everyone, this is Parthiban, welcomes you to SAP Views. இப்போ Neet 2023 all about Neet 2023 results and medical counseling for all India quota and state quota அப்படின்ற வீடியோஸில் பார்ட் 1 வீடியோ நேற்று போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதனுடைய கண்டினியூட்டி தான் இது. இன்னைக்கு பார்ட் 2 வீடியோ. இப்போ யாரெல்லாம் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கிடைக்கும். ஏன்னா ரிசல்ட் வந்ததுலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வீடியோஸ் போட்டிருக்கிறோம். சரி, இப்போது நான் ஆல் இண்டியா கோட்டாவில் கலந்துக்கிறேன் அப்படின்னா எம்சிசிக்கு ஒரு கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஒன்று ஆன்லைனில் போடணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுற ஸ்டேட் கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். இதில் 3 வெரைட்டியாக பிரிச்சுக்கலாம். அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும் நான் கலந்துக்கிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 37ஆவதா இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னை. இதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு சர்வீஸ் பாண்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இதில் இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னைக்கு 1 லட்சம் ரூபா ஃபீஸு பர் இயர். அது போக நம்ம எம்பிபிஎஸ் கோர்ஸ் முடிஞ்ச உடனே சர்வீஸ் பாண்ட் இருக்குது, அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு தான் வரணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ செல்ஃப் ஃபைனான்ஸுங்கிறது ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற 50% கவர்மெண்ட் கோட்டா. ஓகேங்களா? கவர்மெண்ட் கோட்டா சீட்டு இது செல்ஃப் ஃபைனான்ஸில் வருது. அப்போ ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் 2ஆக பிரிச்சுக்கலாம். 50% செல்ஃப் ஃபைனான்ஸுக்கு போயிடும், ரிமைனிங் 50% மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போயிடும். சரி, இப்போது பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருந்தோம் சாய்ஸ் ஃபில்லிங் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதை மிஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல மெடிக்கல் காலேஜ், டாப் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காம போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்டர் மார்க் ஸ்டூடெண்ட்டுக்கு டாப் மெடிக்கல், அதாவது அவங்களுடைய கட் ஆஃப் பார்டரில் இருக்கும்போது அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக இல்லாத பட்சத்தில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காம செல்ஃப் ஃபைனான்ஸ் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். சரி, ஓகே. இப்போது சாய்ஸ் ஃபில்லிங்க்கு, அதாவது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் பப்ளிக் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ண உடனே ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடணும். அப்ளிகேஷன் போட்ட உடனே யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அப்ளை பண்ண அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்கிறேன். தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் நீட் ரிசல்ட் வந்தோடனே தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டோன்னா எனக்கு நான் அப்ளை பண்ணினதுக்கப்புறம் ஆன்லைனில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண உடனே எனக்கு ரேங்க் லிஸ்ட்டில் என்னோட மார்க்குக்கு, அதாவது ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது எலிஜிபிள் மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்லேருந்து, அதாவது இப்போ 110 மார்க் எலிஜிபிள் மார்க், பாஸ் மார்க், நீட்டினுடைய பாஸ் மார்க் அப்படின்னா அவங்களில் இருந்து 720 அவுட் ஆஃப் 720 ஒரு ஸ்டூடெண்ட் வாங்கியிருக்காங்கன்னா அத்தனை பேருமே கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இப்போது இந்த அத்தனை பேர்த்துக்கும் சேர்ந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போது நானும் அதே மாதிரி கலந்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னோட பேர் இருக்குதா, என்னோட கம்யூனல் ரேங்க் என்ன, என்னுடைய ஸ்டேட் ரேங்க் என்ன, என்னுடைய பேர், என்னுடைய நீட் ஸ்கோர் இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணணும்னா என்னோட ரேங்க் எடுத்துக்கணும். முடிஞ்சால் எனக்கு லாஸ்ட் இயர்னுடைய ரேங்க் லிஸ்ட்டு கிடச்சிதுன்னா இந்த ரெண்டையும் வச்சு நான் இப்போ கம்பேர் பண்ணணும். என்னோடய மார்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 630 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 630 மார்க்கு. இப்போ 630 மார்க் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ரேங்க் இந்த வருஷம் வந்திருக்குது? ஓகேங்களா? இதே 630 மார்க்ஸுக்கு போன வருஷம் பாஸ் பண்ண கேண்டிடேட்டுக்கு என்ன ரேங்க் இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிக்கலாம். மார்க் வேரி ஆகும். ஓகேங்களா? ஏன்னா அது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அதனால் மார்க்கை கூட நம்ம என்ன பண்ணிடலாம், செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு ரேங்கை பார்க்கணும்.
இப்போ என்னோட ரேங்க் வந்து ஒரு 3000 சம்திங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. அப்போது 3000 ரேங்க் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு போன வருஷம் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டப்போ அவருக்கு எந்த காலேஜ் கிடைச்சிது அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா என்னுடைய காலேஜை என்னால் ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். 2022ஓட நான் இப்போ 2023 கம்பேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ரேங்க்குக்கு அந்த எக்ஸுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த காலேஜ் கிடைச்சதோ அந்த காலேஜ் வந்து எனக்கு இந்த வருஷம் கிடைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு அப்ராக்சிமேட்டாக கெஸ் பண்ணிக்க முடியும், அப்ராக்சிமேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, இதுக்காக தான் ரேங்க் லிஸ்ட் வரட்டும், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஒவ்வொருத்தருக்கா சொன்னது. சரி, இப்போது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எப்போன்னா ரேங்க் லிஸ்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் விண்டோ ஓப்பன் பண்ணுவாங்க. இதில் நான் என்ன பண்ணணும், இப்போது நான் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு போக விரும்புகிறேன் அப்படின்னா என்னுடைய ப்ரியாரிட்டிக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் நான் போட்டுக்குவேன். ஓகேங்களா? அடுத்தது 37ஆவதா ESIC KK நகர் சென்னையும் போட்டுக்குவேன். இது எதுக்காக அப்படின்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு பர் இயர் 13,610 ஃபீஸு. ஓகேங்களா? ஒருவேளை இந்த 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், 37ஆவதா ESIC KK நகர் சென்னை போடுவேன். அதுக்கு 1 லட்சம் ரூபா ஃபீஸு பர் இயர். அப்புறம் கோர்ஸ் முடிஞ்சோடனே சர்வீஸ் பாண்ட் இருக்குது, அதுக்கு நான் அங்கே ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு தான் வரணும். அதனால் 37 போட்டுட்டேன். இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி சொல்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு நான் வந்து 630 மார்க் வாங்கியிருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு சரியாக காலேஜை கெஸ் பண்ண தெரியல, எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண தெரியல. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எனக்கு 630 மார்க்குக்கு ஒரு டாப் 4 மெடிக்கல் காலேஜுக்குள்ளே எனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எனக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணேன், சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஃபஸ்ட்டு MMC போட்டேன், 2வது ஸ்டான்லி போட்டேன், 3வது மதுரை மெடிக்கல் காலேஜ் போட்டேன், 4வது வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் போட்டிருக்கிறேன், 5வது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் போட்டிருக்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ 5 மெடிக்கல் காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு என்னோட மார்க்குக்கு இந்த 5க்குள்ளே டெஃபினட்டாக கிடச்சிரும், நான் ஏன் போயிட்டு தேவையில்லாமல் எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு 5 மெடிக்கல் காலேஜை மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற 31 மெடிக்கல் காலேஜஸையும் அப்படியே பிளாங்காக விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் கட் ஆஃப் மார்க்கு அதிகமாக இருக்குது, இது யாரையும் பயப்படுத்துறதுக்கோ டென்ஷன் பண்ணுறதுக்கோ சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அப்படின்னா நான் போட்ட 5 மெடிக்கல் காலேஜுக்குள்ளே எனக்கு ரவுண்டு 1ல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ரவுண்டு 2 கவுன்சிலிங்கில் நான் கலந்துக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ரவுண்டு 2 கவுன்சிலிங்லேயும் நான் ஃபஸ்ட்டு ரவுண்டில் எந்தெந்த காலேஜஸ் நான் ஃபில்லப் பண்ணணும் அதே காலேஜஸ் தான் என்னாகும், ரவுண்டு 2 சாய்ஸ் ஃபில்லிங்லேயும் காமிக்கும். இது இல்லாமல் எனக்கு இப்போ 5 மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல, அடுத்தது 6வது 7வது அப்படின்ட்டு 31 மெடிக்கல் காலேஜையும் நான் வந்து போடணும் அப்படின்னு செகண்ட் ரவுண்டில் நான் மனசு மாதிரி போடணும்னு நினச்சாலும் அங்கே சாய்ஸஸ் காமிக்காது. ஓகேங்களா? இந்த ரூல்ஸுக்கு பேர் ஆப்டட் அவுட் ரூல்ஸ். நான் தான் ஆப்ட் அவுட் ஆகிட்டு வந்தேன், எனக்கு 5 மட்டும் போதும் அப்படின்ட்டு. இப்போ 2வது ரவுண்டில் நான் மனசு மாறினேன்னா அங்கே வாய்ப்பு இல்லை. அதனால் ரவுண்டு 1ல் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த காலேஜ் மட்டும் நான் போடுவேன் அப்படின்ற மாதிரி வேண்டாம், எல்லா காலேஜஸையும் போட்டு வைங்க. நான் சொல்கிறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ESIC போகணுமா வேண்டாமாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகே. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னா, ரவுண்டு 1ல் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டைமு கவுன்சிலிங்க்கான டெபாசிட் அமௌண்ட், அதாவது ரீஃபண்டபிள் ஃபீஸை வந்து நீங்கள் ரெமிட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து திரும்ப உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, சீட் எடுத்தால் கிடைக்கும், அதே மாதிரி சீட்டே கிடைக்கலினாலும் உங்களுக்கு அமௌண்ட் கிடைச்சிரும். சீட்டை எடுத்துட்டு வேண்டான்னு வந்தோம் அப்படின்னா, அதாவது ரவுண்டு 1க்கு ஃப்ரீ எக்ஸிட்டு, அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதை நான் வந்து இப்போவே சொன்னேன்னா அவ்வளோ கிளியராக இருக்காது.
ஒவ்வொரு ரவுண்ட் அப்பவும் சொல்லுச்சுன்னா புரியும். அதனால் இந்த டெபாசிட் அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு டைம் கட்டுறது தான். இந்த ஒரு டைம் கட்டுற அமௌண்ட்டை வச்சுட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் கலந்துக்கலாம், ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலன்னா செகண்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம், செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலன்னா தேர்ட் ரவுண்டில் கலந்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நான் வந்து டெபாசிட் அமௌண்ட் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் கலந்துக்கவே இல்லை, ஓகேங்களா, செகண்ட் ரவுண்டில் போய் நான் புதுசாக கலந்துக்கிறேன், இப்போ நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபீஸ் கட்ட முடியுமா அப்படின்னா அதுக்கும் சான்ஸ் இல்லை. அப்போ ரவுண்டு ஒன்லேயே என்ன பண்ணிடணும், கவுன்சிலிங்கான டெபாசிட் அமௌண்ட், ரீஃபண்டபிள் டெபாசிட் அமௌண்ட் கட்டிட்டு தான் ரவுண்டு ஒன்னில் கலந்துக்கணும். அது சீட்டு கிடைக்குது கிடைக்கல அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம், ஓகேங்களா. நடுவில் போயிட்டு ரவுண்டு 2 ரவுண்டு 3 அந்த மாதிரி இடத்துல உள்ளே போயிட்டு நான் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரூல்ஸ் இல்லை. இந்த வருஷம் ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் பண்ணால் அதை நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, திரும்பவும் அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றியே சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 530 540 அந்த ரேஞ்சில் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம் என்னோட மார்க்கு. இப்போ அதையும் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் எப்படியும் கிடச்சிரும் அப்படின்னு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் போட்டேன். 37ஆவதா இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையும் போட்டேன், ஓகேங்களா. இப்போ ஒருவேளை, ஓகேங்களா, என்னோட பேட் லக் எனக்கு 36 + 1 37 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ரவுண்டு 1ல் எனக்கு சீட்டு கிடைக்கலை, ஓகேங்களா. இது வெறும் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பயப்பட வேண்டாம். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிற வீடியோ தான். சரி, இப்போ ரவுண்ட் 1ல் எனக்கு 36 + 1 இந்த 37 மெடிக்கல் காலேஜில் எனக்கு சீட்டு கிடைக்காத பட்சத்தில் திரும்பவும் நான் போயிட்டு ரவுண்டு 2ல் எனக்கு தான் 37 கிடைக்கலையே, 36 + 1 37 கிடைக்கலையே, நான் போயிட்டு இப்போது செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜில் எதுலையாவது கலந்துக்கலாமா அப்படின்ட்டு திரும்பவும் ரவுண்டு 2ல் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இப்போ போய் தேடுனேன்னா எனக்கு இந்த 36 + 1 ரவுண்டு 1ல் நான் எதை காமிச்சனோ, எதை சாய்ஸ் ஃபில் பண்ணனோ அதே தான் இப்போவும் காமிக்கும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் இதே கேஸ் தான் பிடிஎஸ்க்கும், ஓகேங்களா. இப்போ நான் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் போட்டுட்டு மனசு மாதிரி ரெண்டாவது ரவுண்டில் நான் பிடிஎஸ்லேயும் கலந்து எம்பிபிஎஸ் கிடைக்கலனா பிடிஎஸ் சேரலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, ஓகேங்களா. அப்போ ஒன்ஸ் நீங்கள் ரவுண்டு 1ல் போய் கவுன்சிலிங்கில் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு கிளியர் மைண்டோட உட்காந்துட்டு எம்பிபிஎஸ் போகிறோமா, பிடிஎஸ் போகிறோமா, செல்ஃப் ஃபைனான்ஸ் போகிறோமா, கவர்மெண்ட் கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் பார்க்குறோமா, கவர்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸ் பார்க்க போகிறோமா, இல்லை அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்க்க போகிறோமா அப்படிங்கிறத வெல் கிளியர்டாக பார்த்துட்டு தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாம் முடிஞ்சுது, ஓகேங்களா. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி சாய்ஸ் ஃபில்லிங்க்கு விண்டோ ஓப்பன் ஆச்சோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி 8ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோங்க, 7ஆம் தேதி, சரி, ஜூலை 7. இப்போ ஜூலை 7ஆம் தேதி, ஜூலை 8ஆ, சரி, ஜூலை 8ஆம் தேதி நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கான விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சுன்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு ஒரு 2 days டைம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த 2 days டைம் முடிஞ்சதுக்கப்புறம் சாய்ஸ் லாக் பண்ண சொல்லி ஒரு டைம் கொடுப்பாங்க. ஒரு 10ஆம் தேதி ஒரு நைட்டு 11:55 வரைக்கும் கொடுக்குறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்க சொன்ன டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் சாய்ஸ் லாக் பண்ணிடணும், மறந்துடக்கூடாது, ஓகேங்களா. அதே மாதிரி அவங்க சொன்ன டைமில் லாஸ்ட் மினிட்ல போய் லாக் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல சர்வர் ஒர்க் ஆகாமல் போகலாம், ஓகேவா. டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம். அதனால் அவங்க சொன்ன டேட்டில் ஏர்லி மார்னிங்கும் ஒரு 10 மணிக்கு, காலையில் 10 மணிக்குள்ளே போயிட்டு சாய்ஸ் லாக் பண்ணிடணும், ஓகேங்களா. டோன்ட் ஃபர்கெட் டு லாக் யுவர் சாய்ஸஸ். இதெல்லாம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் அண்டு சாய்ஸ் லாக்கிங்கில் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் அப்போ கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவை பார்ட் 2வை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 15 minutes ஆயிடுச்சு. இதோட கண்டினியூஷன் அடுத்த வீடியோவில் வரும். ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க மறக்காமல் பார்ட் 3 வீடியோவையும் பார்த்துக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் கவுன்சிலிங் அப்டேட்டை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. Have a nice day.